வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிர் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காண் இவ்வுடலமே. சித்தர்கள் யோகம் மற்றும் தியானத்தின் மூலம் ஆன்மீக மற்றும் அறிவியல் திறமைகளை வளர்த்தவர்கள். இவர்களால் எதையும் சாதிக்க முடியும். நீரினுள் இருப்பார்கள், நெருப்பினுள் அமர்வார்கள், கூடு விட்டு கூடு பாய்வார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர் தான் சிவவாக்கியர். அவர் பாடிய பாடல்தான் இது. மெய்யான வீட்டை அறியாமல் பொய்யான வாழ்வை நம்பி புது வீட்டை கட்டி வேள்விகள் செய்து புதுமனை புகுவிழா நடத்தி மாடு மக்கள் மனைவி சொந்தம் பந்தம் என அனைவரோடும் எப்போதும் இப்படியே இருப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, நல்லது கெட்டது எது என்பதை நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கும் இறைவனின் ஓலை யமன் கையில் கிடைத்து உயிரை கொண்டு போனால் மண்ணால் செய்த ஓடு பெறும் விலையை கூட பெறாது இந்த உடல். எதற்குமே உதவாதது இந்த உடம்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் உடலில் ஈசன் இருக்கும் போதே அவனை கண்டு உணர்ந்து தியானியுங்கள் என்று சிவவாக்கியர் சித்தர் கூறுகின்றார்.